மாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரது இதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆண்டவரே, அடியேனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க சுவாமி. ஆண்டவரே, முற்றுமாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சபை குருவானவர் ஐயா அவர்களுக்கும், எங்கள் யூத் கோஆர்டினேட்டர்ஸ் அங்கிள் ஆன்ட்டிக்கும் இன்னும் ஒரு நன்றி என்னன்னு கேட்டால், எல்லா யூத்துமே அருமையாக பிரசங்கிக்கக்கூடியவர்கள். எனக்கு என்னென்னா, இந்த பிரசங்கத்தை ஒரு 3 இடங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும்னு சும்மா பிளான் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு இந்த அழைப்பு வந்தோடனே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன். எனக்கு விட்டு கொடுத்த எல்லா யூத்துக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தலைப்பாக அழைப்பு என்று வைத்திருக்கிறோம். அது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நம்முடைய டைசிஸில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, தேவன் அழைத்த கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்பதிலே அழைப்பு என்பதை மையமாக வைத்து இந்த நாள் நம்முடைய தியானத்தை நாம் தியானிப்போம். இப்போ முதலாவது, யார் அழைக்கப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா எல்லாருமே தான். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயு 28:19, நீங்கள் புறப்பட்டு போய் சகல தேசத்தாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள்னு சொல்லி சீஷர்கிட்ட சொல்கிறார். அப்போ சீஷராக இருக்கிற ஒவ்வொருவருடைய பணியும் சீஷராக்குவது. இதை விட இன்னொரு வசனம் இருக்குது, என்னோடே இராதவன் எனக்கு விரோதமாக இருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் அப்படின்னு சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா, என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அப்போ சோல் வின்னிங் பண்ணலைன்னா நாம் ஸ்கேட்டரர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்மளை எப்படி இருக்கு பாருங்க. நான் மாட்டுக்கு கோயிலுக்கு வருவேன், நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லி நம்ம யாரும் சொல்ல முடியாது. சோல் வின்னிங் பண்ணாதவங்க ஸ்கேட்டரர்ஸ் அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. அதுக்கு மிடில் கிரவுண்டே கிடையாது. அதே போல் நாம் 2ஆம் வேத பாடமாக சுவிசேஷ பாடமாக வாசித்து கேட்டதில் அழைக்கப்படுறாங்க கல்யாண வீட்டுக்கு, அதாவது ஆண்டவருடைய வருகைக்காக. அப்போது யார் யார் ஏற்றுக்கொண்டார்கள், யார் யார் நிராகரித்தார்கள்ன்றது இருக்குது. இப்போது நம்ம பைபிளில் இருக்க ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸை நாம் சிலரை நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள். முதலாவது ஏசாயாவை பற்றி தான் நம்ம சுவிசேஷ பாடத்தில் வாசிக்க கேட்டோம். ஏசாயா என்ன சொன்னார்? எஸ் லார்ட், இதோ இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லுகிறார். அவர் முதல்ல சொல்கிறாரு, நான் அசுத்த உதனங்கள் உள்ள மனுஷன், நான் அசுத்த உதனங்கள் உள்ள மனுஷர் மத்தியில் வாசமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதே மாதிரி தான் சாத்தான் சில சமயங்களிலே நமக்கு சில சமயங்களில் குற்ற உணர்வு வரும். நம்மெல்லாம் என்ன செய்யலாம், அழைக்கப்பட்டவங்களா, நம்மெல்லாம் ஊழியம் செய்யலாமா, நாம் தகுதியுள்ளவர்களான்னு சொல்லி வரும். அதெல்லாம் மேற்கொண்டு விட்டு ஆண்டவரிடத்தில் சொல்லி நம்மை சுத்திகரிப்பை நாம் பெற்ற உடனே நாம் அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொருத்தர் அழைப்பை ஏற்றுக்கொண்டவர் சின்ன சாமுவேல் தீர்க்கதரிசியானார் இல்லையா, அந்த சாமுவேல் சொல்லும்படியேன்னு கேட்கிறேன்னு சொல்கிறாரு. இது அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா, அவர் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராக இருக்கார். கோயிலுக்கு விடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராக இருக்கிறார். ஏலி தாத்தாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ளவராக இருக்கார். நைட்லாம் கூப்பிட்டாங்கன்னா போவாங்களான்னு தெரியல. நைட்டு கூப்பிட்டா ஏலிக்கிட்ட தான் முதல்ல போகிறாரு. அந்த கீழ்ப்படிதல் அவர் அழைப்புக்கு தன்னை அர்ப்பணிக்க அவரை உந்தி தள்ளியது. இதில் இன்னொன்று சொல்கிறேன், ஆண்டவர் தகுதியானவர்களை அழைப்பதில்லை, அழைத்தவர்களை தகுதிப்படுத்துகிறார். சின்ன பையன்தான் சாமுவேல், ஆனால் பார்த்தீங்கன்னா he was a prophet, a judge and a priest. தீர்க்கதரிசியாக, நியாயாதிபதியாக, ஒரு போதகராக, பிரீஸ்டா அவர் இருக்கிறார். இப்படி 3 பொறுப்புகளிலும் யாருமே இருந்ததில்லை. அதே மாதிரி தாவீது ராஜா பார்த்தீங்கன்னா
அழைக்கப்பட்டு அவருக்கு அபிஷேகம் செய்ய சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றார். இப்போ சின்ன சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசியாக தாவீது வீட்டுக்கு வர்றாரு. அப்போ அவங்க அப்பா கூட என்னது, அவங்க வீட்டில் பெற்றோர் கூட அவரை கொண்டு வந்து காட்டில் தீர்க்கதரிசி முன்பதாக ஒரு பையன் இருக்கிறான், அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கோலியாத்தை மேற்கொள்வதற்காக அங்கே போகிறார், பேட்டில் ஃபீல்டுக்கு போகிறார். அப்போ பிரதர்ஸ்லாம் சொல்கிறாங்க, நீ எதுக்கு இங்கே வந்த, இது ஒரு பேட்டில் ஃபீல்டாச்சு அப்படின்னு சொல்லி நீ உங்கள் அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்க வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக அதுக்கப்புறம் சவுலோடு அவருக்கு போராட்டம் வருகிறது. சங்கீதம் 34 நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான சங்கீதம். அது எப்போ எழுதுறாரு, சவுலுக்கு பயந்து பெலிஸ்தருடைய பாளையத்துக்கு போய் அங்கேருந்து தப்பிச்சு வரும்போது எழுதுனது தான் அந்த சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரித்தேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னது எப்பனா, அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அவர் சொன்ன வார்த்தை. இப்போ அழைப்பை நிராகரித்து பின்னர் ஏற்றுக்கொண்டவங்க, இப்போ அழைப்பை நிராகரித்து பின்னர் ஏற்றுக்கொண்டவங்க ஃபஸ்ட்டு யார், யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு போக சொல்கிறாரு. அவர் தர்ஷீஷுக்கு போகிறார். போனால் கப்பலே ஆடிருச்சு. கப்பலில் இருக்க அத்தனை பேர் என்ன செஞ்சிட்டாங்க, பொருள்லாம் தூக்கி போட்டாங்க. அப்போ அழைப்பை விட்டு நாம் மாறி செல்லும் போது அதை நம்மை மட்டும் பாதிப்பது இல்லை, சுற்றி இருக்க அத்தனை பேரையும் பாதிச்சிருது. ஆகையினாலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது எலியா தீர்க்கதரிசி என்ன சொன்னார்னா, போதும் கர்த்தாவே என்று சொன்னார். ஏன்னா அவருக்கு ஒரு மரண பயம் வந்துருச்சு. இயேசவேல் ராணி எல்லாரையும் எல்லா தீர்க்கதரிசியையும் கொள்ளுகிறார்கள்னு சொல்லி ஒரு பயம் வந்துருச்சு. உடனே போதும் கர்த்தாவே என்றார். அவரையும் ஆண்டவர் பின்னால பலப்படுத்தி அவரையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவருக்கு மரணமே வரல. அவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த ஃபயர் சேரியட்டில் போகிறார். அப்படி இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு திராணி இருக்கும். ஆண்டவர் நம்மை குறித்து நம்மை விட அதிகமாய் அக்கறை கொண்டவர், நம்மை நேசிக்கிறவர். நமக்கு பிடிக்காத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க மாட்டார், திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டார். அடுத்த அந்த யோனா எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அந்த யோனா தீர்க்கதரிசியை குறித்து இன்னும் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கடவுளுடைய ஊழியக்காரனாக இருந்தால் எந்திரியோ நல்லா இருக்கணும்னு தான் நம்ம யோசிப்போம் இல்லையா? ஆனால் இந்த யோனா என்ன சொல்கிறாரு, எப்போ ஆண்டவரை அழிப்பீங்க, நீங்கள் அழிக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதானே நான் வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு போராடி கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு ஆண்டவருடைய திட்டத்தை சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு மனிதனை கூட ஆண்டவர் தன்னுடைய அழைப்பு இருக்கிறதுனால அந்த அழைப்பு எப்படி காப்பாற்றுது பாருங்க. அடுத்தது எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இதில் சிம்சோனில் எனக்கு ஒரு காரியம் பிடித்தது. அந்த சிம்சோனும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவரை கொண்டு செய்ய நினைத்ததை செய்து முடித்து விட்டார். ஆனால் சில பாவங்கள் நினைவில் வந்து விட்டது. அவருக்கு கிடைச்ச அவர் காலிங்கில் இருக்கும்போது அவருக்கு கிடைச்ச ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக நான் பார்க்குறது என்னென்னா, அந்த தெளிலால் கேட்குறாங்க, உங்கள் பலன் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி 3 தடவை கேட்குறாங்க. நல்லா நம்ம யோசித்து பார்த்தோன்னு சொன்னால் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், ஒரு பாடி பில்டிங் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பைசப்ஸ் ட்ரைசப்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக வச்சுருக்க ஒரு மனுஷனை பார்த்து உங்கள் பலன் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி யாராச்சும் நம்ம கேட்போமா? பார்த்தாலே தெரியுது, நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டு வந்திருக்காரு, ஜிம்முக்கெலாம் போகிறாருன்னு சொல்லி தெரியுது. ஆனால் இவங்க கேட்குறாங்க அப்படின்னா ஒரு சாதாரணமான நபராகத்தான், சராசரி நபராகத்தான் அவர் பார்க்குறதுக்கு இருந்திருக்காரு. தோற்றம் அப்படி தான் இருந்திருக்கு. ஆக கர்த்தரை ஒருவர் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சூழ்நிலை அது ஒன்றும் நம்மளை செய்யாது. நமக்கு எவ்வளோ பலம் இருக்குது அது ஒரு காரியம் இல்லை. அடுத்ததாக நான் சொல்ல விரும்பும் காரியம், பி மைண்ட்ஃபுல் ஆஃப் யுவர் காலிங். நம்முடைய அழைப்பின் மீதே நோக்கமாக இருக்க வேண்டும். 2 பேதுரு 1:10 யாராவது எனக்காக வாசிக்கும்படியாக அன்போடு கேட்குறேன். ரொம்ப நல்ல ஒரு பகுதி. 2 பேதுரு 1:10.
அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இப்படி செய்கிறதினால் நீங்கள் ஒருபோதும் இடறி விழுகிறதில்லை அப்படின்னு சொல்றார். நம்முடைய அழைப்பை அந்த பிலிப்பியர் 3:14 நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டம் கொடுக்கப்பட்டிருக்குது. என்னுடைய காலிங் இன்னொருத்தருக்கு இருக்க முடியாது, இன்னொருத்தருடைய காலிங் எனக்கு இருக்க முடியாது. இந்த ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொண்டோமானால் ஊழியர்களாகிய நமக்குள்ள எந்த போராட்டமும் இல்லையே. இந்த ஊழியர்கள் நம்மளை சொல்கிறேன்னா, நான் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், வந்தவர்கள் எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள். எவ்வளோ வயசானாலும் சரி, 100 வயதானாலும், அதான் எலியாவை குறித்து நாம் பார்த்தோம், நம்முடைய அழைப்பை நாம் கடைசி வரை நாம் செய்ய ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய அழைப்பு, யுவர் காலிங் இஸ் யுனிக், அது தனித்துவமானது. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்காக கொடுக்கிறார். ஜெபிப்போம். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை தேவைகள், எத்தனை என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாயோடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாயோடுகிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டோம் என்று சொல்லி நாங்கள் கேட்டோம் சுவாமி. அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள், அழைப்பை நிராகரித்து பின்னர் ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரை குறித்தும் நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய அழைப்பு தனித்துவமானது. எங்களுடைய அழைப்பை நாங்கள் ஜாக்கிரதையாக, அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாங்கள் ஜாக்கிரதையாக காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இப்படி செய்கிறதுனாலே நாங்கள் இடறி விழுகிறதில்லை என்று சொல்லி பார்த்தோம் சுவாமி. எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நாளிலே கூட்டி வந்த உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை கடைசி பரியந்தமும் உம்முடைய அழைப்பிலே வைத்து, அழைப்பின் நடுவிலே வைத்து காத்துக்கொள்ளுங்க சுவாமி. உம்முடைய சித்தத்தின் மையத்திலே எங்களை எப்போதும் வைத்து கொள்ளுங்க சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.